ஃபஸ்ட்டு 3 ட்ரைமஸ்டரில் நீங்கள் 2வது ட்ரைமஸ்டரில் 3வது மாதத்தில் இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் காலத்தில் 3வது ட்ரைமஸ்டர் அடி எடுத்து வைக்க போகிறீங்க. இந்த 23வது வாரத்தில் பிரசவ காலத்தில் பாதி நாட்களை கடந்துட்டீங்க. இந்த காலகட்டத்தில் குழந்தை வளர்ந்து முக்கியமான உறுப்புகளை வளர்ச்சியை உண்டாக்கி கொண்டிருக்கும். உங்களோட உடலில் கணிசமான ஹார்மோன் மாற்றங்களில் ஏற்பட்டிருக்கும். உங்களோட குழந்தையோட அசைவை நன்றாக உணர முடியும். இந்த 23வது வாரத்தில் உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையின் எடை அதிகரிக்க செய்யும். உங்கள் குழந்தையோட சருமம் கொழுப்பை விட வேகமாக வளரும். அதாவது அவங்க சருமம் சாஃப்டாக வளர ஆரம்பிக்கும். இந்த வாரத்தில் நுரையீரலில் உள்ள இரத்த நாளங்களை சுவாசிக்க செய்யும் குழந்தை. அடுத்தடுத்து வரும் வாரங்களில் குழந்தையோட மூளை செயல்கள் உருவாகும். பில்லியன் கணக்கில் குழந்தை வேகமாக நகர்வதை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் குழந்தை உங்கள் குரலை நன்றாக கேட்க தொடங்குவாங்க. உங்கள் குழந்தையிடம் அடிக்கடி நீங்கள் பேசும்போது உங்கள் குரலில் நல்லா அடையாளம் கண்டிருப்பாங்க. நீங்கள் உங்கள் குழந்தையோட பேசுகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹஸ்பண்டையும் பேச வைக்கலாம். இந்த 23வது வார கர்ப்பத்தில் உங்கள் குழந்தை கண்களை மூடி தான் இருப்பாங்க. அதாவது 80% உறக்க நிலையில் தான் இருப்பாங்க. தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் குழந்தை தூங்கும் போது குழந்தையோட கண்கள் அசையும். அதே மாதிரி குழந்தையோட மூளையும் சுறுசுறுப்பாக இருக்கும். குழந்தைய சுற்றி இருக்கக்கூடிய அம்னியோட்டிக் திரவம் மிக முக்கியமானது. இந்த அம்னியோட்டிக் திரவத்தினால தான் குழந்தை ஆரோக்கியமாக பிறந்த பின்னாடி வெளியே இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்றபடி அவங்களால சுவாசிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட உடல் வெப்பநிலையை கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அம்னியோட்டிக் நீர் குறையாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அதிக தண்ணீர் குடிக்கணும். இந்த 23வது வாரத்தில் குழந்தையோட வளர்ச்சி அதிகரிக்க தொடங்கும். அவங்களோட எடையும் அதிகரிக்கும். அதாவது 11 அங்குல நீளமும் 1 பவுண்ட் எடையும் இருப்பாங்க. உங்களோட குழந்தை இப்போது பெரிய மாம்பழம் சைஸ் இருப்பாங்க. இந்த 23வது வாரத்தில் குழந்தையோட வெயிட் 2 மடங்காக அதிகரிச்சுக்கிட்டே போகும். உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்னா, நீங்கள் கன்சீவ் ஆகி 23வது வாரத்தில் உங்களோட வெயிட் அதிகரிக்கும். அதாவது 10லேருந்து 15 கிலோ வெயிட் ஏறி இருப்பீங்க. உங்கள் கர்ப்ப காலத்தில் உங்களோட வெயிட்டு ஆரோக்கியமானதாக இருக்கா அப்படின்றதையும் டாக்டர்கிட்ட கன்சல்ட்